MTM லைவ் டெலிகாஸ்ட் வழங்கும் நாளும் ஒரு நற்சிந்தனை. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா நபியில் முஸ்தஃபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். ரப்பி இஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. நாளும் ஒரு நற்சிந்தனை என்ற நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். அல்லாஹு தாலா எனக்கும் உங்களுக்கும் மார்க்கத்தின் விளக்கத்தையும் அதன்படி செயல்படுவதற்கும் தௌஃபீக் செய்ய வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக, அன்பானவர்களே, இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லா அவர்கள் தனது கிரந்தத்திலே, முஸ்லிம் என்ற கிரந்தத்திலே ஒரு செய்தியை பதிவு செய்கின்றார்கள். அதை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை அந்த சஹாபாக்களை அழைத்து மறுமை பற்றி விவரித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், நாளை மறுமை நாளிலே அல்லாஹு தஆலா 3 நபர்களை கொண்டு தான் முதலாக அந்த நரகத்தை மூட்டுவான் என்று கூறிவிட்டு சொல்கின்றார்கள். அந்த 3 நபரையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். முதலாவது ஒரு ஆலிம், மார்க்கத்தை படித்த ஒரு ஆலிம். இரண்டாவதாக முஜாஹித், ஒரு போர் வீரர். மூன்றாவதாக ஒரு பணக்காரன். இந்த 3 பேரை கொண்டு தான் அல்லாஹு தஆலா நாளை மறுமை நாளிலே நரகத்தை மூட்டுவான் என்று கூறிவிட்டு சொல்கின்றார்கள். அல்லாஹு தஆலா முதலாவதாக அந்த ஆலிமை அழைத்து, அந்த மார்க்க அறிஞரை அழைத்து கேட்பானாம், நான் உனக்கு வழங்கிய அந்த சக்தியினூடாக நீ என்ன செய்தாய் என்று கேட்கின்ற சந்தர்ப்பத்தில் அந்த ஆலிம் கூறுவாராம், அல்லாஹுவே, நீ எனக்கு வழங்கிய அந்த நிஅமத் சக்தியின் மூலமாக நான் மார்க்கத்தை படித்தேன், உனக்காக வேண்டி மார்க்கத்தை படித்தேன், அந்த மார்க்கத்தை படித்து உனக்காக வேண்டியே நான் மக்களுக்கு எத்தி வைத்தேன் என்று கூறுகின்ற சந்தர்ப்பத்திலே அங்கே அவருக்கு கூறப்படும், இல்லை, நீ பொய் கூறுகின்றாய், மாறாக மக்கள் உன்னை ஒரு சிறந்த ஆலிம் என்று சொல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் நீ மார்க்கத்தை படித்தாய், அதே போல மக்களுக்கு அதை எடுத்து வைத்தாய். எனவே அந்த சிறந்த ஆலிம் என்று சொல்ல வேண்டும் என்ற பட்டத்தை நீ உலகத்திலேயே பெற்றுக்கொண்டாய், மறுமையிலே உனக்கு எந்த ஒரு வெகுமதியும் கிடையாது என்று சொல்லி அந்த ஆலிமை அல்லாஹு தஆலா நரகத்திற்கு இழுத்துச் செல்லும்படி கட்டளையிட்டு விட்டு, இரண்டாவதாக அந்த முஜாஹித், அந்த போர் வீரரை அல்லாஹு தஆலா அழைத்து, நான் உனக்கு உடலியல் ரீதியான சக்தியை தந்திருந்தேன், அதை கொண்டு நீ என்ன செய்தாய் என்று கேட்கின்ற சந்தர்ப்பத்திலே அந்த போர் வீரர், அல்லாஹுவே, நீ எனக்கு வழங்கிய அந்த சக்தியினூடாக நான் இந்த உலகத்திலே உனக்காக வேண்டி போர் செய்தேன், பல வெற்றிகளை ஈட்டுக் கொடுத்தேன் என்று சொல்கின்ற சந்தர்ப்பத்திலே அங்கே கூறப்படும், இல்லை, நீ பொய் சொல்கின்றாய், மாறாக உன்னை மக்களெல்லாம் சிறந்த போர் வீரன் என்று சொல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் நீ அந்த போரிலே ஈடுபட்டாய், எனவே அதற்குரிய வெகுமதியை நீ உலகத்திலே பெற்றுக்கொண்டாய், மக்களெல்லாம் உன்னை சிறந்த போர் வீரன் என்று அழைத்தார்கள், எனவே அதற்குரிய கூலியை நீ இவ்வுலகத்திலே பெற்றுக்கொண்டாய், எனவே இந்த மறுமையிலே உனக்கு எந்த ஒரு பங்கும் இல்லை என்று கூறிவிட்டு அவரையும் நரகத்துக்கு இழுத்துச் செல்லும்படி அல்லாஹு தஆலா கட்டளையிடுவான். மூன்றாவதாக அந்த பணக்காரரை அல்லாஹு தஆலா அழைத்து கேட்பான், நான் உனக்கு வழங்கிய செல்வத்தின் மூலமாக நீ என்ன செய்தாய் என்று கேட்கின்ற சந்தர்ப்பத்திலே, அல்லாஹுவே, நீ எனக்கு வழங்கிய செல்வத்தினூடாக நான் மக்களுக்கு உன்னுடைய பாதையிலே தர்மம் செய்தேன் என்று கூறுவான். அப்போது அல்லாஹு தஆலா அந்த மனிதரை பார்த்து, இல்லை, நீ பொய் சொல்கின்றாய், மாறாக உன்னை மக்களெல்லாம் ஒரு சிறந்த கொடையாளி என்று சொல்ல வேண்டும், கொடைவள்ளல் என்று சொல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான்
நீ அந்த பணத்தை செலவழித்தாய். எனவே மக்கள் எல்லாம் உன்னை அங்கே சிறந்த கொடைவள்ளல் என்று உன்னை புகழ்ந்தார்கள், போற்றினார்கள். அதற்குரிய வெகுமதியை நீ மறுமையிலேயே பெற்றுக்கொள்ளாமல் உலகத்திலேயே பெற்றுக்கொண்டாய். எனவே உனக்கு இந்த மறுமையிலே எந்த ஒரு பங்கும் இல்லை என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் தஆலா அந்த மனிதரையும் நரகத்திலேயே நரகத்துக்கு இழுத்துச் செல்லும்படி கட்டளையிடுவான். அன்பானவர்களே, பாருங்கள், மிக முக்கியமான 3 அமல்கள், சுவர்க்கத்துக்கு கொண்டு செல்லக்கூடிய முக்கியமான அமல்கள். குர்ஆனை கற்று, மார்க்கத்தை கற்று அதனை பிறருக்கு எத்தி வைப்பது. 2வது, அல்லாஹ்வுடைய பாதையிலே போரிடுவது. 3வது, அல்லாஹ்வுக்காக வேண்டி செலவழித்தல், தர்மம் செய்தல். இந்த 3 அமல்களும் இஸ்லாத்திலே மிக முக்கியமான, சுவர்க்கத்துக்கு இட்டுச் செல்லக்கூடிய மிக முக்கியமான அமல்கள் என்றாலும் அந்த மனிதர்களை நரகத்துக்கு கொண்டு போய் சேர்த்தது. காரணம், ஒரே ஒரு காரணம். அங்கே அந்த காரணம்தான் அவர்களை அந்த சுவர்க்கத்துக்கு செல்லாமல் நரகத்துக்கு இட்டுச் சென்றதற்கான காரணம். உல தூய்மையின்மை, இஹ்லாசு நிய்யா. அவர்களுடைய அந்த அமல்களிலே இஹ்லாஸ், உல தூய்மை, அல்லாஹுக்காக மாத்திரம் செய்கின்றேன் என்ற அந்த விடயம் அவர்களுடைய அந்த அமலிலே காணப்படவில்லை. இதனால் தான் அவர்கள் அங்கே நரகத்துக்கு செல்கின்றார்கள் என்ற செய்தியை நாங்கள் இந்த ஹதீஸிலிருந்து, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த செய்தியிலிருந்து, அறிவித்த செய்தியிலிருந்து நாங்கள் விளங்கிக் கொள்கிறோம். எனவே அன்பானவர்களே, ஒரு மனிதனுடைய அமல் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் மிக முக்கியமான 2 விடயங்கள் இருக்கின்றன. முதலாவது, அவன் செய்கின்ற அமல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாவுக்கு உட்பட்டதாக, அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அல்லது செய்ததாக இருக்க வேண்டும். 2வது, அந்த அமலிலே இஹ்லாஸ், உல தூய்மை இருக்க வேண்டும். அல்லாஹுக்காக மாத்திரம் செய்ய வேண்டும். அப்போதுதான் அவனுடைய அமல் அங்கே ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது. எனவே அன்பானவர்களே, இன்று நாங்கள் பார்க்கின்றோம், அதிகமான மக்கள், குறிப்பாக எங்களுடைய இளைஞர்கள், சமூக வலைத்தளங்களின் பயன்பாட்டின் காரணமாக, அதிகமாக பயன்படுத்துவதன் காரணமாக அவர்கள் அறிந்தோ அறியாமலோ இந்த இஹ்லாசு நிய்யா என்ற அந்த விடயத்திலே பொறுப்போக்காக இருக்கின்றதை நாங்கள் காண்கின்றோம். அவர்களுடைய அமல்களை அவர்கள் சமூக வலைத்தளங்களில் பதிவேற்றுவதை நாங்கள் காண்கின்றோம். உதாரணமாக, உம்ராவுக்கு செல்கின்றார்கள், எவ்வளவோ பணங்கள் செலவழித்து உம்ராவுக்கு செல்கின்றார்கள். அங்கே அவர்கள் செல்ஃபி எடுக்கின்றார்கள். வலைத்தளங்களிலே லைக்களையும் கொமெண்ட்களையும் எதிர்பார்த்து அங்கே அவர்கள் போடுகின்றார்கள். அவ்வளவு பணம் செலவழித்து சென்று அங்கே அவர்களுடைய அமல்கள் வீணாகுவதற்கு, பணங்கள் வீணாகுவதற்கு, ஒரு பிரயோசனமும் இல்லாமல் போவதற்கு அவர்களே அறிந்தோ அறியாமலோ காரணமாக இருக்கின்றார்கள். எனவே அன்பானவர்களே, எங்களுடைய வாழ்க்கையில் எந்த அமல்களை நாங்கள் செய்வதாக இருந்தாலும் அதிலே எங்களுக்கு இஹ்லாசு நிய்யா, உல தூய்மை என்ற விடயம் எங்களிடத்திலே இருக்க வேண்டும். அப்போதுதான் எங்களுடைய அமல்கள் அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படும். எனவே அன்பானவர்களே, அல்லாஹு தஆலா தனது திருமறையிலே கூறும்போது, வமா உமிரு இல்லா லியஅ்புதுல்லாஹ முஹ்லிஸீன என்று அல்லாஹு தஆலா கூறுகின்றான். அதாவது நீங்கள் அல்லாஹ்வை உல தூய்மையாக வணங்குவதற்காக வேண்டிதான் ஏவப்பட்டுள்ளீர்கள் என்று அல்லாஹு தஆலா கூறுகின்றதை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே எங்களுடைய வாழ்க்கையில் எந்த அமல்கள் செய்வதாக இருந்தாலும் அதிலே உல தூய்மை, இஹ்லாசு நிய்யா என்ற விடயம் பேணப்பட வேண்டும். அப்போதுதான் எங்களுடைய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். அதற்கு அல்லாஹு தஆலாவிடத்திலே நாங்கள் அதிகமாக துஆ செய்ய வேண்டும். அல்லாஹ்வே, என்னுடைய அமல்களிலே நீ எனக்கு உல தூய்மை தா,
அந்த அமல்கள் நான் அமல்கள் செய்கின்ற போது உளத்தூய்மை எனக்கு தந்துவிடு. அதன் மூலமாக உளத்தூய்மையாக நான் என் அமல்களை செய்கின்றதன் மூலமாக என்னுடைய அமல்களை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஏற்றுக்கொண்டு விடு ரஹ்மானே என்று நாங்கள் அல்லாஹ்விடத்திலே அதிகமாக இன்றைய காலகட்டத்திலே நாங்கள் துவா செய்வதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம். எனவே அன்பானவர்களே, எங்களுடைய அமல்களை நாங்கள் அல்லாஹுக்காக மாத்திரம் செய்து அந்த முழுமையான நன்மையை பெற்று இருளையிலும் வெற்றி பெறுவோமாக. அதற்கு அல்லாஹு தாலா எம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ்.